பொடியாக நறுக்கின கோவக்காய், பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ஒவ்வொரு ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்புக்கு தேவையான கடுகு, ஜீரகம். கடாய் காஞ்சதும் மந்த்ரா கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வறுபட்டதும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயமும் இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போன உடனே மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன உடனே பொடியாக நறுக்கி வச்சிருந்த கோவக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு சேர கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான சத்தான கோவக்காய் பொரியல் ரெடி. சேனல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.